ஹாய் மக்களே. எனக்கு நீ உடம்பு சரியில்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என் பொண்டாட்டி என் கூட பேசுனீங்க. நேற்று ஈவினிங்லேருந்து இப்போ வரைக்கும் பேசல. ஏன்னா எந்த சண்டையும் இல்லை, பெரிய சண்டையும் எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு காய்ச்சல்னு மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுக்குறா, சுடுதண்ணி வச்சு தரா, கஞ்சி சாதம் கூட வச்சு தந்தா. ஆனால் என்ன காரணமே தெரியல. கேளுங்களேன், அவங்ககிட்டயே கேளுங்க, அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கஸ்தூரி, என் கூட ஏண்டி பேச மாட்டேற? சொல்லு. ஏய், ஏன் நான் பேசுறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியாதா? ஒரு சண்டை இல்லையடி, அப்புறம் ஏண்டி பேச மாட்டேற? நினைச்சு பாரு, போகும்போது என்ன திட்டிட்டு போனேன் வேலைக்கு போகும்போது. அப்படிலாம் ஒன்றும் திட்டல. ஆனா எல்லாம் பண்றீ எனக்காக. அது கடமை, பண்ணித்தான் ஆகும். கடமையா? ஆமா. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. பேசாது. நேத்துக்குள்ள இருந்து இல்ல பேசாம, அப்புறம் நான் வந்தோன்னே சமாதானப்படுத்தாம இப்ப என்ன அடிச்சுட்டு போயிடும். லவ் யூ. ஒன்றும் ஆகலாம். சாரி. அது நேத்து நைட்டே கேட்டுக்கலாம்ல. கேட்க முடியாது, இப்பதான் கேட்பேன். அடிச்சு விடுவேன். அது மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குது. ஏன் சண்டை போறேன் அடிக்கடிக்கு? நான் சண்டை போடுறேன்னா பேசாம இருந்தாதான் பிரிவோட வலி தெரியும்னு பேசாம இருந்தேன். அப்படி இருந்து நான் முக்கியம் போனு தான் முக்கியம்னு போனை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு பொண்டாட்டி முக்கியம்னு வந்துடுச்சா? காய்ச்சல் வந்தோன்னா பொண்டாட்டிக்கு தேவை. போன்கிட்ட கேட்க வேண்டியதானே எல்லாத்தையும். போன் கேட்டா போன் என்ன தரும்? ஒன்றும் தராது. காய்ச்சல் வந்தாதான் அருமை தெரியுது. சுடுதண்ணி வருது, மாத்திரை வருது, கஞ்சி சாதம் வருது. போன்கிட்ட கேள. அவங்க பிக்காரிப்பே சொல்லு. என்ன சொல்லணும்? பேச மாட்டேன்னு சொன்ன போனை தூக்கி. நான் லவ் யூ சொன்னல, நீ சொல்லு. அது வந்து மனசு சமாதானம் ஆன மாதிரி. அது மனசு வரணும். அதெல்லாம் வரும். அது உண்மையா உள்ள இருந்து வரணும், சும்மா வாய்க்காகலாம் சொல்லணும். ஆனா எப்பயுமே எலி முனையமா தாங்க நான் இருப்போம். எலி முனை கூட தோத்துரும். டெய்லி ஒரு சண்டை வராம இருக்காது. ஆனா சாயந்தரம் ஆனா பேசிப்போம். நான் நேற்று மட்டும்தான் ஒரு நாள் தாண்டிடுச்சு. என் அருமை தெரியட்டும் உனக்கு. பேசாம இருந்தா தான் அவங்களோட அருமை தெரியும், வலி தெரியும். சாரி சரியா? ஆனா என் மேல தப்பே இல்லை, ஒரு தப்பு இல்லை. ஆனா நான் சாரி கேட்கிறேன். தப்பே இல்லை, ப்ராமிஸா சொல்றேங்க, என் மேல தப்பே இல்லைங்க. போகும்போது என்ன பண்ணிட்டு போனேன்? போகும்போது என்ன திட்டிட்டு போல? திட்டிட்டு போனேன். பேச்சு நான் போன் பண்ணாத போய் தெரிஞ்சிருக்க வேணாம் உனக்கு? தெரியும் திட்டினோட எஃபெக்ட். போன் பண்ணும்போது தெரியும். ஆனா இவ்வளவு கோவமா இருக்குன்னு தெரியாத. நான் கோவத்தை ஏதாச்சும் உன் மேல காட்டுறேன் பாருங்க, எப்படி வேர்க்கு பாருங்க, மூக்கு மேல வேர்க்குது பாருங்க. கோவம் அதிகமா வருமா? ஆனா கோவம் அதிகமா தான் இருக்குது. ஆனா நல்லவில்லை, அதனாலதான் திட்டுறேன். இன்னும் ஒருத்தன் எடுத்து போட்டு சாத்தி விடுவான். ஆனா டீ டோட்டலர் தானே? சொல்லு. என்னடி என்ன முறைகிற? ஓ, என்னை பார்த்து சிரிச்சியா? ஏதாவது பேசுடி. பேசுறதுலாம் ஒண்ணும் இல்ல, போய் மாத்திரையை போட்டு தூங்கு போ. என்ன சாரி சொல்லு. சாரி சொல்றதா? நான் உன்னை திட்டவே இல்லை, நீ தானே என்னை திட்டிட்டு போன. சாரி சொல்லிட்டேன், நீ சாரி சொல்லு. செஞ்ச தப்புக்கு சாரி கேட்டா பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு நான் எதுக்கியா சாரி கேட்கிறேன்? சாரி கேளு. நாங்க மட்டும் எதுக்குன்னே தெரியாது, ஆனா சாரி கேட்போம். ஐயோ சாமி. சொல்லு. நான் பேசலன்னு நீ என்ன ஃபீல் பண்ணியா? நேத்துக்குள்ளா நான் பேசலன்னு யாராச்சும் ஃபீல் பண்றாங்களா? இல்ல நீ இல்லையே. உண்மைக்குமே நான் பேசாம இருந்தது உனக்கு கவலையா இருந்துச்சுன்னா நேற்று நைட்டே பேசியிருக்கணும், சரியா? நான் வந்துட்டு நைட்டு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் மட்டும் பார்த்தல. போன் கொஞ்ச நேரம் பார்த்தேன்டி. நான் பேசலன்னா யார் ஃபீல் பண்ண போறா? பேசினா யாரு ஃபீல் பண்ணாம இருக்க போறா? பைத்தியம்.
நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்? நான் உன்னை பத்தி தான் சொல்றேன். யாருமே உங்களுக்கு எனக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி ஏன் நினைக்கிற? நீ என்னை பத்தி சொல்லு. உன்னை பத்தி தான் சொல்றேன். சொல்லு. என்னை பத்தி ஃபீல் பண்ணா என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேறியே. நான் நல்ல பையன் தானே? சரி அப்படியே நீ ஃபீல் பண்ற? நல்லா பார்த்து இருந்தேன். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எதுக்கு ஃபீல் பண்ற? சின்ன சண்டை ஒரு நாள்ல முடிஞ்சிடும். ஏன் ஏன் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மனசு விட்டு பேசிட்டு இருக்கிறான், அதனால தான். வீடியோ ஆன் பண்ணி விட்டு பேசிட்டு இருக்கோங்க. ஆளும் மண்டை பாரு, எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே இது. இங்க ஒரு வழியே சிரிச்சிட்டா. இது சிரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் வீடியோவா? 6 நிமிஷம் ஆகி போச்சு. நான் சிரிக்கவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். பார்த்ததுனால தானே இத்தனையும். பாவமா படுத்திருந்தியா? மாத்திரை கொடுக்கும்போது குடிக்காம எனக்கு சிரிக்கிறதா திட்டுறதா? அதான் பாவமா இருந்துச்சு. எழுப்புனே நீ பல்ல காட்டின எனக்கு சிரிப்பு. நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேங்க. சிரிக்காத சிரிக்காத, இந்த தடவை சிரிச்சுட்டேன்னா அப்புறம் உடைய சாதாரணமா நினைச்சுப்பாங்க. நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பொல்ல கடிச்சிட்டு இருந்தேன். எப்படி சிரிக்க வச்ச பத்தியா? அது வந்து புருஷன் பொண்டாட்டினாலே அப்படிதாங்க. உண்மைத்தான். ஒரு நாள்ன்றதே பெருசாத்தான் இருக்குது உண்மைக்கு. நானும் அதுக்குள்ள பல்ல கடிச்சிட்ட, பார்க்க கூடாது பேசக்கூடாது, ஒரே வீட்டுல இருந்துட்டு எப்படி பார்க்காம இருக்க முடியும்ட்டு சரி பேசாமனால இருக்கலான்ட்டு என் பையனை தூது விட்டுட்டு இருந்தேன். ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேன். சொல்லிட்டு கேளுங்க. எனக்கு காய்ச்சல், என் பையன் சொல்றது, தம்பி இதை மாத்திரை போட்டு போடுப்பா, கஞ்சி சாதம் சாப்பிட்டு மாத்திரை போடுப்பா, சுடு தண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. இல்லை யார்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் என் பையன்கிட்ட. காலையில அது பெரிய பையன்ட்ட கூட சொன்ன படம் இல்ல, அவன் 6 மாசம் குழந்தை, அவன்கிட்ட சொல்றது, கஞ்சி சாதம் சாப்பிடுப்பா தம்பி, சாப்பிடுப்பா. மனசாஜி இருக்காடி. புரியுறவங்களுக்கு புரியுது, எனக்கு சிரிப்பு தான் வருது. உனக்கு புரிஞ்சிச்சுல. எடுத்து வச்சுட்டு சாப்பிடுன்னா யார சாப்பிட சொல்லுவாங்க? அவனே கை குழந்தை, இப்பதான் முட்டி போடுறான். அவன்கிட்ட போய் மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவான், மாத்திரை பிரிச்சு வாயில போட்டுருவான். ஆளப்பாரு, இதுக்குதான் ஒரு தூதுவர் இருக்காங்க. அவ்வளவுதாங்க, சண்டை அவ்வளவுதான், கோபம் அவ்வளவுதான். எல்லார் வீட்லயுமே நடக்கும். எனக்கு சில பல கஷ்டங்கள் இருக்கிறதுனால நானும் அமைதியா சைலண்டா ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன். யார்ட்டையும் இப்ப கொஞ்ச நாளைக்கு பேச வேணாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நானே கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கேனா, என்னோட டிப்ரெஸ்க்கு நிறைய பேர் காரணமா இருக்காங்க. அதனால வந்துட்டு நிறைய பேர் மீன்ஸ் எங்க வீட்டுல இருக்கவங்க, நீங்க வந்து வேற யாரையும் நினைச்சுக்காதீங்க. அவங்க வீட்டுல கொஞ்சம் சண்டை போடுறா, வேற ஒண்ணும் இல்ல, அதனாலதான் சண்டை. அவங்களால கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கேன். அந்த கோவத்தை எங்க காட்டணும்னு தெரியல. சரி, அதான் ஒருத்தர் இருக்கனே மலை மாதிரி. அந்த அளவுக்குலாம் சீப்பானவளா இல்லடா, அப்படிலாம் வந்துட்டு இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். 1 வீக் போனா சரியாயிடும். என்னால பேசக்கூட முடியல. ஓகே, அவ்வளவுதான் லைஃப். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் லைஃப்லயும் இது இருக்கத்தான் செய்யும். நீங்க வந்துட்டு கேக்குறதெல்லாம் ஒரு நாளைக்கு பதிலா வீடியோ வரும். எனக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குது எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. நான் பேசலைன்னா யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணுவேன். எங்க வீட்டுக்காரர் தான் ஃபீல் பண்றாரு. அதுமே ஒரு நாள் ஃபுல்லா ஃபீல் பண்ணல. எங்க வீட்டுல இருக்கவங்க நான் பேசினாலும் ஃபீல் பண்றது இல்ல, பேசலைனாலும் ஃபீல் பண்றது இல்ல. அதுதான் கொஞ்சம் ஷேடா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சின்ன சண்டைக்கு சரியா போயிடும். ஓகே, நான் சரியாக மாட்டேன். நான் சரியாயிருவா. நோ, ஒன்லி ஹஸ்பண்ட் ஒன்லி, நோ அதர் பீப்புள். அதர் பீப்புள் மீன்ஸ் மை வீட்ல இருக்கவங்க. பாய். என்னதான் சண்டையா அவளுக்கும் அவங்க வீட்லயும் டிப்ரெஷனாவே இருக்கா. அது ஒண்ணும் சில சரியா போயிடும். பாய். எல்லார் வீட்லயும் நடக்கிறதாங்க. பாய் சொல்லிடு. பாய் பாய் பாய். பாய்.